துரந்தர் பார்ட் 2 தி ரிவெஞ்ச் படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்குவாங்க, அப்பதான் உங்களுக்கு புரியுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹீரோ ஸ்பையா போறாரு. ஸ்பையா போய் அந்த ஏரியால இருக்கிற டானை கொண்டுட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியா வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு. அங்கங்கிருந்து தான் இந்த கதையே ஸ்டார்ட் ஆகுது. கண்ட்ரோல் எடுத்த உடனே அங்கங்க இருக்கிற எல்லா டானையும் கொண்டுட்டு இந்தியாவுக்கு இவர் என்ன ஹெல்ப் பண்ணாரு, இவர் ஏன் ஸ்பையா போனாரு அப்படின்றது தான் மொத்த கதையுமே இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இங்கங்க இருக்கிற முக்கியமான ரவுடிகள் எல்லாரையும் கொண்டு வருவார். அதில் ஒரு முக்கியமான ரவுடியை வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீன் இருக்கும். ரொம்ப 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 வயலன்ஸாக இருந்துச்சு. கதையோட ஃபர்ஸ்ட் 15 நிமிஷத்துலையும் லாஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வயலன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். படத்தில் வயலன்ஸ் இல்லை, வயலன்ஸில் தான் மொத்த படமே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா படமே வந்து பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. கழுத்துல கத்தி ஏற்றி அதை வந்து மண்டையை சுற்றில உடச்சி ரத்தம் தெறிக்கி தெறிக்கி இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். படமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் ஒரு வயலண்டிக்கான ஃபிலிம் தான். பேட்ரியாட்டிசம் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் அது ஓவர் டோஸாக போகும்போது தான் நிறைய பேருக்கு பிடிக்காம போயிடுது. அந்த மாதிரி கொஞ்சம் ஓவர் டோஸாக போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரெண்டு நாட்டுக்கு உள்ள இருக்கிற சண்டையை காட்டாம ரெண்டு மதத்துக்குள்ள சண்டையை கிரியேட் பண்ற மாதிரி இந்த படம் இருந்துச்சு. அந்த இதை என்னால ஏத்துக்க முடியல. அவங்க சொன்ன விஷயத்தை என்னால ஏத்துக்க முடியல. இந்த கவர்மெண்ட்டை வந்து கொஞ்சம் குளோரிஃபை பண்ற மாதிரி நிறைய விஷயங்களை உள்ள வச்சுட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. அதையும் என்னால ஏத்துக்க முடியல. இதுல கடைசியில லாஸ்ட்ல வேற என் கிரெடிட் கொடுத்து தேர்ட் பார்ட்டுக்கு லீடாகவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, படமா பாத்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கு. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எமோஷனலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கனெக்ட் மிஸ் ஆகுதோ, அந்த லவ் போர்ஷனா இருக்கட்டும் சரிங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி படமா பார்க்கும்போது வயலன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா கூட்டு போவோம். குழந்தைங்களை மட்டும் கூட்டு போகாதீங்க, நீங்க மட்டும் போங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம என்ன காட்டுறோமோ அதுதான் நம்ம குழந்தைங்களும் கத்துக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட ரேட்டிங்னு கேட்டிங்கன்னா 3.5 அவுட் ஆஃப் 5. தேங்க்யூ.